ஸோ நிறைய பேர் சதீஷும் என்னோட லவ் ஸ்டோரிக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப என்கிட்ட சொன்ன ஸ்டோரி வந்து என்னோட டெலிவரி ஸ்டோரி தான். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ மகாவை கன்சீவ் ஆனதுலேருந்து மகியை கன்சீவ் ஆனதுலேருந்து எந்த விஷயமுமே எனக்கு மறக்கலை. ஸோ எல்லாத்தையும் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் ஆனது வந்து May 17th. ஸோ கல்யாணம் கழிஞ்சு நான் வந்து மகாவை வந்து கன்சீவ் ஆனது வந்து நவம்பர் மந்த்தே கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ ஒரு 4 months கேப் தான் இருந்துச்சு. ஸோ மகாவை கன்சீவ் ஆனது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு கன்சீவ் ஆகுறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமே இருந்ததில்லை. அதனால் இவ்வளோ கன்சீவ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு செக்கப் போயிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 30 days அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், நான் அப்போவே வந்து ஃபுட் பிளாக் வச்சுருந்ததுனால எனக்கு மகா இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மெயினாக வந்து என்னென்னா எனக்கு வந்து கிச்சனுக்குள்ளாடியே போக முடியல மகாவை கன்சீவ் ஆகிருக்கும்போது. அதனால ஒரு 4 months 5 months வரைக்கும் என்னால் கிச்சனுக்குள்ளாடியே போக முடியல. ஸோ முக்கால்வாசி வந்து அம்மா வீட்டில் தான் இருப்பேன். ஸோ அம்மாவோட ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மா சமைக்கிறத ஃபோட்டோ எடுத்து ப்ளாகில் போடுவேன். அப்போ யூடியூப் சேனல்லாம் கிடையாது, வெறும் ப்ளாக் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டே இருந்துச்சு. எனக்கு மகா இதில் வந்து ரொம்ப கிரேவிங் இருந்தது வந்து பெருசாட்டு என்ன சொல்ல ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இது கூட நான் அவ்வளோவா சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல. பட் சாக்லேட்ஸ் எனக்கு அவ்வளோ கிரேவிங்காக இருந்துச்சு. மகாவை கன்சீவ் ஆகும்போது நான் எக்கச்சக்க சாக்லேட் சாப்பிட்டேன். அப்போ சதீஷ் வந்து ஒரு அப்ராட் ட்ரிப் போயிட்டு வர வேண்டி இருந்துச்சு. ஸோ அவங்க போயிட்டு வரும்போது அவங்களும் நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க சதீஷானா வந்து என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே சொல்ல நான் வாங்கி தருவாங்க. சாக்லேட் நான் வந்து கேட்டுட்டா போதும், பேக்கெட்டாக வாங்கிட்டு வருவாங்க. இப்போ மகாக்கு வந்து எனக்கு ரொம்ப கிரேவிங் இருந்தது வந்து சாக்லேட்ஸ் தான். ஆனால் மகாக்கு வந்து நான் நிறைய சாப்பிட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், சாக்லேட்ஸ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு டெலிவரினால ஃபஸ்ட்டு பேபி கன்சீவ் ஆனதுனால எல்லாருமே வந்து அம்மாலாம் நிறைய செஞ்சு கொடுத்துடுவாங்க. நல்லா சாப்பிட்டேன். எனக்கு வாமிட்டிங் எதுவுமே இருந்ததில்லை மகாக்கும் சரி மகிக்கும் சரி எனக்கு வாமிட்டிங் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து மார்னிங் ப்ரஷ் பண்ணும்போது மட்டும் வாயில் வந்து ப்ரஷ்ஷை வைக்க முடியாது. அந்த டைம் மட்டும் ஒரு கொமட்டிட்டு வரும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்ல ஃபுட் இன்டேக்கும் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. அதுலேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை, வாமிட்டிங்கும் இல்லை. நான் மகாக்கு வந்து அந்தளவுக்கு நான் வந்து கஷ்டப்படலை. ஸோ மகாக்கு வந்து ஒரு 6 months இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன் என்னோட வயிற்றில் வந்து ஒரு சின்ன கட்டி ஒன்று ஃபார்ம் ஆச்சு. நான் கன்சீவாக இருக்கும்போதே டாக்டர் வந்து இது வந்து நீர் கட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேபி இருக்குன்னா பேபி பக்கத்துலேயே பேபி வந்த உடனே அந்த குட்டியாட்டு ஒரு அந்த கட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து பேபி வளர அந்த கட்டியும் வந்து பெருசாகிட்டே இருந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் வந்து அதை வந்து இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தடவையும் ஸ்கேனுக்கு போகும்போதும் அதை செக் பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். பட் கன்சர்ன்டாக எனக்கு எதுவுமே சொல்லலை, இப்படி ஒன்று இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்னது மகாக்கு கிரேவிங் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நல்லா சாப்பிட்டேன். மகாவை உண்டாயிருக்கும்போது நல்லா சாப்பிட்டேன் ஃபுல். அப்போல்லாம் இந்த அளவுக்கு டென்ஷனே கிடையாது எனக்கு, வெறும் பிளாக் மட்டும்தான். அதுவும் ரொம்ப ஹை ஆகலை. ஸோ நான் வந்து என்னோடய பேஷனுக்கு வேண்டி நான் டெய்லி குக் பண்ணி போட்டுட்ருப்பேன், அவ்வளோதான். இப்போ தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபுல்லாமே முக்கால்வாசி ஃப்ரீயாக தான் இருப்பேன். 6-7 years முன்னாடி பிளாக் மட்டும் தானே, பிளாக் மட்டும் போஸ்ட் போடுறது தான். அதனால வந்து நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். சதீஷ் வந்து என்ன சொல்றதுக்கு விழுந்து கவனிச்சாங்க. எது கேட்டாலும் சொல்லிட்டா போதும் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ எல்லாரோட ஹஸ்பண்டும் அப்படிதான் இருப்பாங்க. ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனோன்னா எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து டெலிவரி டைம் வந்து நெருங்குறச்ச வந்து எப்போ ஆகஸ்ட் எனக்கு வந்து டேட் வந்து August 28 கொடுத்துருந்தாங்க 2013. ஆமாம், August 28, 2013 டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு 1 week முன்னாடியே வந்து வளகாப்பெல்லாம் முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே வச்சு எனக்கு வந்து August 21 மார்னிங் வந்து எனக்கு ஒரு மாதிரி லீக்கேஜ் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா வந்துருங்க அப்படின்னு. என்ன வேணும் அப்படியே வாங்கிட்டேன் என்ன.
ஸோ குட்டீஸ் வந்து பப்பி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 28 வந்து காலையில் 21 வந்து மார்னிங் வந்து இப்படி ஒரு ஃபீல் இருந்தோன்னா நான் அம்மாக்கிட்டையும் சதீஷ்டையும் சொன்னேன். ஸோ உடனே வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 21 மார்னிங் போனேன். மார்னிங் வந்து எத்தனை மணிக்கு 9 o'clock போய் அட்மிட் ஆனேன். ஸோ இங்கே வந்து எங்கள் ஊரில் ஜார்ஜ் மிஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும் தான் செக்அப் எல்லாமே. ஸோ அங்கே அட்மிட் ஆனோன்னா அவங்க வந்து ஓகே நார்மலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் என்ன 10 o'clock உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸு போட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எனக்கு வந்து பெயின் வந்து விட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து எதுவுமே வரல, கொஞ்சம் வரும் விட்டுரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வராது. எல்லாரும் வந்து ஸோ டெலிவரி ரூம்னா தெரியும்ல, எல்லாரும் சேர்ந்து தானே இருப்பாங்க. எல்லாரும் அம்மா இம்மான்னு கத்திட்டு இருப்பாங்க. நான் இங்கேருந்து சோமா படுத்து கிடந்துட்டு ஒவ்வொரு ஆளையும் வேடிக்கை பார்க்குறது தான் எனக்கு வேலை. அதுக்கப்புறம் வந்து 5:30 5 o'clock போல் வந்து ஓகே ஸோ இவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு, இனி வந்து ஏன்னா எனக்கு வந்து நானே சொல்லிட்டேன் எனக்கு வந்து இது ஆப்ரேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கேட்கல. ஏன்னா எனக்கு இடையில பெயின் வரும், அதுக்கப்புறம் எனக்கு பெயின் இருக்காது. ஸோ கடுப்பாக இருக்கும் உள்ளே இருக்கிறதுக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுக்கு, எல்லாரும் எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் டெலிவரி ஆகி போயிட்டே இருந்தாங்க. நான் பேசாமல் படுத்துக்கிறது ட்ரிப்ஸை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்புறம் 5 o'clock போல் டிசைட் பண்ணாங்க ஓகே நம்ம ஆப்ரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து அதனால என்கிட்ட அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்தோன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வந்து அந்த பேக் போனில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல, அது பண்ணோன்னே கீழே ஃபுல்லாமே மறந்துடுச்சு. பட் எனக்கு வந்து மயக்கம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் வந்து ஃபுல்லாக வந்து தெளிவாக தான் இருந்தேன். எனக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்க்ரீன் ஒன்று போட்டுட்டாங்க. பட் கண்ணெல்லாம் மூட சொல்லலை. ஆனால் வந்து நர்ஸ் வந்து கண்ணை முடிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்டட். ஸோ எல்லாருக்கும் தெரியும்ல ஃபர்ஸ்ட் டெலிவரி எனக்கு வந்து எப்படா என் பேபி வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து கேர்ள் பேபி தான். அம்மா வந்து ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து 3மே பொண்ணுனால பையன் வேணும் அப்படின்னு ஆசை. பட் ஃபர்ஸ்ட் பேபினால யாரும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு வந்து மனசுக்குள்ளாடி எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும், கேர்ள் பேபி தான் வேணும்னு ஒரே ஆசை. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஃபுல்லாக முழிச்சிருந்தேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே பரபரப்பாக ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் ஆப்ரேட்லாம் பண்ணிட்டு பரபரப்பாக ஆனோன்னு அந்த வயிற்றுலேருந்து ஏதோ ஒன்று எல்லாரும் ஒரு புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. வயிற்றுலேருந்து அப்படி ஒரு இது என்ன சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த இதை ரிமூவ் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஒரு வாமிட்டிங் ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஆனால் வாமிட் எடுக்கலை, ஏன்னா வயிற்றுல தான் நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு ஒன்றுமே தரமாட்டாங்களே. ஸோ ஒரு வாமிட்டிங் ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேபியை எடுத்துட்டாங்க. பேபியை எடுத்துகிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு என்ன பேபி அப்படின்னு. எனக்கு ஒரே ஆர்வம். அதனால ஆனால் பேபி எடுத்த உடனே பேபி அழுதா. மகா வந்து நல்லா அழுதுட்டு அதனால நீ அழுதோன்னா அதனால பேபி எடுத்து போயிட்டான்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கொண்டு வந்து பேபியை நல்லா ரேப் பண்ணி கொண்டு வந்து எங்கிட்ட சைடில் எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு கிஸ் கொடுத்துட்டு உனக்கு பொன் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு என்ன ஹாப்பின்னு நினைக்கிறீங்க, பயங்கர ஹாப்பி. ஆனால் வந்து நான் பேபியை ஒழுங்காக பார்க்கவே இல்லை. மகாவை வந்து நான் வந்து அவங்க காணிச்சப்போ நமக்கு லைட்டாக ஒரு மயக்கம் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட ஒழுங்காகவே காணிக்கலை. என்னால் திருப்பி ரொம்பலாம் பார்க்க முடியல. அப்படி பார்த்துட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதனால பேபி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் வெளியே எல்லாத்தையும் காணிச்சிருக்காங்க. சதீஷ் தான் முத வாங்கினாங்க. வாங்கி எல்லாமே காணிச்சிட்டு அப்புறம் என்ன வந்து இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் தான் அந்த ரெஸ்டிங் ரூம்னு இருக்குல்ல, அந்த ரூமில் கொண்டு பண்ணிவிட்டு ட்ரிப்ஸு எல்லாமே ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்பப்போ மகாவை கொண்டு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. மகாவுக்கு வந்து எனக்கு பேபியை எடுத்தோடனே என்கிட்ட வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து வயிற்றுல ஒரு கட்டி இருக்குமா அப்படின்னு, அதையும் ரிமூவ் பண்ணிடட்டுமா அப்படின்னு. அதில் அஃப்கோர்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு கண்டிப்பாக வயிற்று ஓப்பன் பண்ணியாச்சு, அப்போ உள்ளே இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட வேண்டியது. அதனால டாக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்ட போய் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அவங்களும் அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஆப்ரேட் பண்ணி அந்த கட்டி எடுத்துட்டாங்க. அந்த கட்டி வந்து சதீஷ் என்கிட்ட காணிக்கல, அம்மாட்டையும் சதீஷ்டையும் காணிச்சாங்க. அது வந்து ஒரு பக்கெட்டில் கொண்டு வந்தாங்களாம். பேபி எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா மகாக்கு வந்து எனக்கு ரொம்ப வயிறு பெருசாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து என்னமோ நடக்க வேண்டியது இப்படி கட்டி மாதிரி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் இதெல்லாமே நிறைய பேருக்கு நடக்கும். சில பேருக்கு நீர் கட்டியாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு கட்டியும் உண்டு, அது கொஞ்சம் டேஞ்சரானது. பட் சில பேருக்கு வந்து நீர் கட்டியும் ஃபார்ம் ஆகும் டெலிவரியில், ப்ரெக்னன்சியில்.
எனக்கு வந்து மகா டெலிவரி ஆன டைம் வந்து 6:22 PM 6:22 PM. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு என்ன ரூமுக்கு கொண்டு போகும்போது 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது இப்போ இருட்டாயிடும்ல ரூமில் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறதுனால லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்பப்போ பேபியை கொண்டு வந்து ஃபீட் பண்ணதுக்கு தரும்போதும் என்னால் பார்க்கவே முடியல மகாவை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து அந்த நம்மளுக்கு மயக்கம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ எல்லாரும் வந்து அந்த முதுகில் குத்தும் போது வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நமக்கு மரத்து போகக்கூடிய ஊசி போடும்போது பேக் போனில் குத்துறது வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு ரொம்ப என்னை பயமுறுத்திருக்காங்க. பட் எனக்கு வந்து பெயினே இல்லை. மிந்தி தான் வந்து இப்படி வளைய வச்சு ஏதோ குத்துவாங்க போல இருக்கு, முதுகை நல்லா பெண்ட் பண்ணி. ஆனால் எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சும்மா நான் உட்காந்தேன், பேக்கில் நரம்பு எடுத்துட்டு பேக் போன் எடுத்து குத்திட்டாங்க. ஸோ அது எனக்கு பெயினே இல்லை. அது குத்துனதே எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஆனால் வந்து என்னை கொண்டு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு படுக்க வச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்துக்கு போகும்ல, அப்போ வலிச்சு பாருங்க ஒரு வலி. ஸ்டிச்சிங் வந்து அவ்வளோ ஒரு பெயின், பயங்கர பெயின். ஆனால் வந்து குழந்தைய பார்க்குற அந்த எக்ஸைட்டிங் அதுலலாம் வந்து அந்த வலி அவ்வளோவா தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எலும்ப சொல்லிட்டாங்க. அந்த எலும்புறது தான் மேட்ரு. எப்போ எந்திக்கவே முடியல. ஸோ மெல்ல அப்படி பிடிச்சி ஏன்னா குத்தும் நமக்கு ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறதுனால. அந்த எந்திரிச்சு நின்றுட்டோன்னா எந்திரிச்சு அந்த பெட்டில் படுத்தது மயக்கம் எல்லாம் போட்டு மறத்தது நமக்கு அந்த இதெல்லாம் போய் நம்ம எந்திரிச்சு நின்று கொஞ்சம் நடந்துட்டோன்னா நம்ம ஓகே ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டோம்னு அர்த்தம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு இடையில நான் ஒரு மணிக்கூர் ஆக்கியிருப்பேன். நான் இல்லை, எல்லாருமே இப்படி தான். ஏன்னா வந்து அந்த இது குத்தும், எந்திக்க முடியாது, நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும், அவ்வளோ பெயின் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து ஆனால் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுக்கு மகாவை எப்படியாவது பார்க்கணும், பேபியை பார்க்கணும், எப்படி பேபி அதை பேபியை பார்க்கறத விட எனக்கு சதீஷை பார்க்கணும் அப்படின்லாம். ஸோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸில் வந்து மெல்ல எந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிச்சோன்னா டாக்டர் வந்து ஃபுல்லாமே நர்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி வேறு ட்ரெஸ்ஸு போட்டு எல்லாமே பக்காவாக்கி பாத்ரூம் போக சொல்லிட்டாங்க. என்னை எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போக சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் போயிட்டு நீட்டாக ஃப்ரெஷ் ஆகி நம்மளை கொண்டு ரூமில் கொண்டு என்னை விட்டாங்க. ரூமில் வந்து என்னை மார்னிங் வந்து 10:30க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து என்னோட பெரியமா தான் வந்து மகாவை வச்சுருந்தாங்க. நான் அப்போயே அவளை பார்க்குறேன். நான் இப்போ உங்களுக்கு அவளோட ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணுறேன்னு பாருங்க. நான் அவளை பார்த்தது ஐயோ என்ன அழகுன்னு நினைக்கிறீங்க, பொம்மை தான். நான் அந்த பார்த்துட்டோம், ஐயோ இது என்னோட குழந்தையா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி எனக்கு. அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு என்னோட டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பெட்டில் படுத்தே கிடக்கக்கூடாது, படுத்து கிடந்தா கேஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு. ஏன்னா வந்து மிந்தி பழைய காலத்தில் வந்து ஆப்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் வந்து இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அதுக்குள்ள மெடிசன்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதுக்கு டாக்டர் என்கிட்ட சொன்னதே, நீங்கள் வந்து அடிக்கடி எழுந்துச்சு நடக்கணும்னா படுத்தே கிடக்கக்கூடாது, படுத்து கிடந்தா உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகி ரொம்ப பெயின் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரியே டாக்டர் சொன்ன மாதிரியே நான் முக்கால்வாசி படுத்தே இல்லை, ஃபுல்லாக மூவிங்லேயே தான் இருந்தேன். மூவிங்லேருந்து மகாவுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பார்த்தேன். நைட் அவள் அழுதான்னா உடனே அடுத்த நாளே நானே எந்திரிச்சு போய் அவளை எடுத்து ஃபீட் பண்ணுறது எல்லாமே பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு 4 days இருந்தேன்னு நினைப்பேன். ஆமாம், 4 days வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் 4th day வந்து 5th day எனக்கு ஆக்சுவலி சரியாக ஞாபகம் இல்லை எத்தனை நாள் இருந்தேன். பட் ஃபைனல் டே வந்து எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கை வந்து அந்த ஒட்டு தான், ஸ்டிச்சிங் எல்லாம் கிடையாது, ஒட்டு தான். அதை ஜஸ்ட் இப்படி க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. க்ளீன் பண்ணி விட்டோம்னா நான் அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு சி செக்ஷன்லேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு டோட்டலாக ஒரு 10 to 12 days ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பேக் டு ஃபார்ம் ஆகி நார்மல் ஆகிட்டேன். ஆனாலும் வந்து 3 months வரைக்கும் வந்து எந்த ஹெவி இதையும் லிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வந்து என்ன சொல்கிறதுக்கு சி செக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 10-15 days கழிச்சு இந்த வயிற்றுல வந்து கெட்டுவாங்கல்ல துணி, அது வந்து எனக்கு கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன கெட்டியும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இன்னும் வயிறு பெருசாக தான் இருக்குது. செகண்ட் பேபிக்கு அப்புறம் ரொம்ப இதாகிட்டு அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் விடுறது எல்லாமே வந்து 15 daysக்கு அப்புறம் தான் எனக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நான் என்ன சொல்ல ஃபஸ்ட்டு பேபி டெலிவரியிலேருந்து டக்குன்னு ரெக்கவர் ஆகிட்டேன். ஆனால் என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் வந்து அந்த பெயின், அந்த
டெலிவரி முடிஞ்சு அதுலேருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு 3 days மட்டும் நல்ல பெயின் இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான். பட் டாலரேட் பண்ணுறது அளவு தான். ஏன்னா வந்து குழந்தைய நம்ம பார்க்குறதுல அந்த ஹாப்பினஸ், எல்லாரையும் பார்க்குறதுல உள்ள ஹாப்பினஸில் நமக்கு அந்த பெயின் அவ்வளோவா தெரியாது. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்குள்ள ஸ்டோரி, மஹாவோட ஸ்டோரி. இப்போ மஹியோட ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ மஹி வந்து நான் வந்து எப்போ 2000 என்னடா ஸோ மஹியை வந்து நான் வந்து 2016 கன்சீவ் ஆனேன். 2016 டேட்டு மறந்துச்சு, ஆகஸ்ட் போலன்னு நினைக்கிறேன். ஆமாம், கன்சீவ் ஆனேன். அந்த அப்போ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ப்ரெக்னென்சி இது. ஏன்னா வந்து நான் வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை. ஒரு சர்ப்ரைஸ் ப்ரெக்னென்சி மாதிரி இருந்துச்சு. பட் கன்சீவ் ஆனது தெரிஞ்சோன்னு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு மஹிக்கு கன்சீவ் ஆகிருக்கும்போது தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து மகாவும் உண்டாக்கும். ஸோ அவளுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பணும், லஞ்ச் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுக்கு இந்த மஹி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் டைம் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தும் சொல்லலாம். இன்னொன்று வந்து என்னால் வந்து எப்படி அந்த ப்ரெக்னென்சி ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, என்னால் நம்பவே முடியல மஹியை கன்சீவ் ஆனது. ஏன்னா வந்து மகாவை பார்த்துக்கணும், நமக்கு டைம் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அந்த டெலிவரி, அந்த ப்ரெக்னென்சி பீரியட் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மஹியை வந்து நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். மஹியை வந்து கன்சீவ் ஆகிருக்கும்போது சேம் இதுதான் இருந்துச்சு, சேம் சிம்டம்ஸ் தான். எனக்கு வந்து வாமிட்டிங்கு, மார்னிங் வாமிட்டிங் மட்டும் இருந்துச்சு. அந்த பல் தைக்கும் போது ஒரு வாமிட் வரும்ல, அது மட்டும்தான். மற்றபடி ஆனால் தலை சுற்று இருந்துச்சு கொஞ்சம் மஹிக்கு. அது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரெமஸ்டர் மட்டும் படுத்துட்டு எழுந்திரிச்சோன்னா அப்படியே குருன்னு சுற்றும், அது இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். நான் வந்து நிறைய குக் பண்ணேன், நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணேன். அதனால் கிச்சனில் வந்து எனக்கு போக முடியாமல் மகாக்கு தான் இருந்துச்சு. இந்த டைம் எனக்கு மஹிக்கு அப்படி இல்லை, நான் நல்லா ஆக்டிவாக இருந்தேன். மஹிக்கும் மகாக்கும் வந்து டெலிவரி நெருங்குறச்ச வந்து நமக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து எங்கள் வீட்டிலலாம் 40 days போக விட மாட்டாங்க. அதனால நான் மொத்தமாகவே ரெசிபி எல்லாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மஹிக்கு வந்து பண்ணேன். ஆனால் மஹிக்கு வந்து எனக்கு ஒன்றே இல்லாதது வந்து என்னென்னா ஆப்பிடைட் இல்லை அவ்வளோவாட்டு. ஸோ என்னால் வந்து ரொம்ப சாப்பிடவே முடியாது. எனக்கு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஆனால் வந்து நான் சாப்பிட்றதுலேயே நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். ஆனால் மஹிக்கு நான் ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்டேன். டெலிவரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கொஞ்சம் அப்படி உடம்பெல்லாம் கழுத்தெல்லாம் விட்டு அப்படி தான் இருந்துச்சு. மஹிக்கு வந்து கிரேவிங் வந்து எனக்கு புளிப்பு, ஸோ புளி மாங்காய் அதெல்லாம் மஹிக்கு தான் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. ஸோ மஹிக்கு வந்து என்னை வந்து என்ன சொல்ல, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சி செக்ஷன்னால நான் செகண்டுமே வந்து எனக்கு நார்மல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணாண்டா. ஏன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு எனக்கு நார்மல் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி செக்ஷன் ஆச்சுங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃபிக்ஸே பண்ணிவிட்டேன், எனக்கு சி செக்ஷனே பண்ணி விட்ருங்க அப்படின்னு. அதனால வந்து மஹிக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க, March 18 வந்துருங்க அப்படின்னு. அதனால் நாங்கள் வந்து March 17. மஹிக்கு மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு நீச்சக்கூடாது. ஸோ மஹிக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டெலிவரி டேட்டு எல்லாமே. ஸோ ஒரு 1 week முன்னாடி எனக்கு பயங்கர ஃபீவர் வந்துச்சு மஹிக்கு, ஹை ஃபீவரு. அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க 3 daysக்கு போல். அதுக்கப்புறம் டெலிவரி டேட் வந்து March 18 கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் 17th போய் அட்மிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் March 18 வந்து ஆனால் மஹிக்கு வந்து செகண்ட் டெலிவரி சி செக்ஷனாக இருக்கும்போது நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா வந்து ரொம்ப பெயின் இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு வந்து. அதுக்கப்புறம் என்னை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் எனக்கு வந்து மார்னிங் வந்து டெலிவரி, உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து மார்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மஹிக்கு. அதெல்லாம் மார்னிங் வந்து காலையில் எல்லாருக்கும் எங்கள் அம்மாலாம் அவ்வளோ டென்ஷனாக இருந்தாங்க. நான் போகும்போது எல்லாருக்கும் பாய், சதீஷுக்கெல்லாம் பாய் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு போனேன். எங்கள் அம்மா ஏசுவாங்க, டெலிவரிக்கு போறியா இல்லைன்னா ஏதாவது பிக்னிக்கு போறியா, பசாமல் போய். ஏன்னா அம்மாவுக்கு அந்த ஒரு படப்படப்பு இருக்கும்ல, அது அம்மாவுக்கு இருந்துச்சு. ஆனால் நான் ஜாலியாக தான் போனேன். உள்ளே போயிட்டு எனக்கு சேம் ப்ரொசீஜர் மாதிரி தான் இருந்துச்சு. சேம் ஆகிட்டு மகாவுக்கு எப்படியெல்லாம் பண்ணாங்களோ அதனால எல்லாம் தெரிஞ்சதுனால பெரிய இது இல்லை. ஆனால் போன உடனே எனக்கு வந்து முதுகில் வந்து அந்த ஊசி போட்டுட்டு உடனே வந்து எனக்கு டெலிவரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு
அப்போ வந்து ஒரு டாக்டர் எனக்கு மயக்க மருந்து போட்ட டாக்டர் வந்து பக்கத்துலேயே வந்து கையை பிடிச்சிட்டு ஓகே ஒன்றும் இல்லை, அதனால டாக்டர் வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு என் பின்னாடியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் மகாக்கு எப்படி அந்த டெலிவரி நடந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு இந்த வாட்டியெல்லாம் வாமிட்டிங் அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக தான் இருந்துச்சு. அதனால குழந்தைய வெளியே எடுத்த உடனே எல்லாரும் நினச்சிருப்பாங்க எனக்கு வந்து பாய் பேபி தான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இதுவும் பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு 2வது பொண்ணுன்னு சொன்னோன்னே என்ன ஹாப்பின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு 2வது பொண்ணு வேணும்னு தான் நான் சொல்லிட்டு பொண்ணு வேணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ எங்கள் அம்மாட்ட டெலிவரிக்கு போகணுன்னா அம்மா கண்டிப்பாக நினச்சிக்கோ எனக்கு 2வது பொண்ணு தான், உனக்கு 2வது பேத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி 2வது பொண்ணுன்னு சொன்னோன்னா பயங்கர ஹாப்பி. அதெல்லாத்தையும் விட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனது என்னன்னா, மகா வந்து பேபியை கொண்டு வந்து காணிப்போம், மகா எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறத நீ வீடியோ எடுத்து வைக்கணும் பார்த்துக்கோ, நான் வந்தோன்னே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கரெக்டாக வந்து பேபியை எடுத்துகிட்டு போகிற டைமில் மகா தூங்கிட்டாலாம், அதனால அந்த வீடியோ இல்லை. பட் அதுக்கப்புறம் மகா ஃபஸ்ட் டைம் பேபியை பார்த்தது வந்து நான் ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சதீஷ்ட போய் கொடுத்துருக்காங்க. சதீஷ் வந்து என்ன அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரூமுக்கு கொண்டு ரெஸ்டிங் ரூமுக்கு போட்டோன்னே சதீஷ் வந்து என்னை பார்க்க வரும்போது அவங்க அப்படி எக்ஸைட்டிங்காக வராங்க. ஏன்னு பார்த்தா அவங்களும் 2வது பொண்ணு தான், எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ சதீஷுக்கும் பயங்கர ஹாப்பி. 2வது நாங்கள் வந்து பொண்ணு வேணும் அப்படின்னு தான் முக்கால்வாசி நினச்சோம். ஏன்னா வந்து மகாவுக்கு ஒரு சிப்ளிங் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவள் வந்து அவளோட ஃப்யூச்சரில் அவளோட இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெலிவரியில் செகண்ட் டெலிவரியில் வந்து நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப பெயின் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெலிவரியில் எப்படி கடகடான்னு எந்திரிச்சு நடந்தேன், இந்த இதில் அப்படி நடக்க முடியல. ஸோ மெல்லமாக எந்திரிச்சு, ஆனால் அந்த காலையில் எந்திரிச்சு ரூமுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஹாப்பியாகி கடகடான்னு கிளம்பி ரூமுக்கு போயிட்டேன். ஆனால் ரூமுக்கு போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் இதில் ரெக்கவர் ஆகிறதுக்கு, அதில் ஃபஸ்ட் டெலிவரியில் மகாக்கு நான் 3 டேஸில் ரெக்கவர் ஆகிட்டேன். பட் செகண்ட் இதில் வந்து எனக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கே வந்து 5-6 டேஸ் ஆச்சு. எனக்கு அவ்வளோ பெயின் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் எனக்கு பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது சப்சைட் ஆகிடுச்சு. ஸோ ஸோ இந்த இதில் வந்து செகண்ட் இதில் வந்து நான் ரொம்ப இது பண்ணது வந்து மகா ரொம்ப அப்போ வந்து மகாக்கு எத்தனை வயசு இருந்துச்சு, ஒரு 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் மகாக்கு. ஆமாம் 3 வயசு 3-3.5 வயசு இருக்கும். அந்த டைமில் வந்து 3 வயசு இல்லையே, மகாக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வயசு ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மகா வந்துச்சு அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, ஸோ சின்ன குழந்தைனால அவளும் வந்து அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் வந்து நான் அப்போவே வந்து மகியை வந்து தொட்டுகிட்டே இருப்பாள். ஸோ அவள்கிட்ட இருந்து மகாவை வந்து மகியை காப்பாற்றணும்னு நினச்சாலே வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல 3 மந்த்ஸ் வரைக்கும் மகாவை வந்து மகியை வந்து மகாட்டேருந்து காப்பாற்றுறது. பட் மகா வந்து அந்தளவுக்கு எனக்கு கஷ்டமே படுத்தலை, அவளும் நல்லா தான் பார்த்துக்கிட்டா. இப்போ எப்படி மகியை பார்க்குறா அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில டிப்ஸ், நீங்கள் சி செக்ஷன்னா வந்து எல்லாரும் வந்து ஐயோ சி செக்ஷனா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் கண்டிப்பாக பயப்படாதீங்க. சி செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இப்போ நார்மல் டெலிவரி மாதிரி தான் உங்களுக்கு. ஏன்னா வந்து பழைய காலத்தில் தான் வந்து ரொம்ப ரொம்ப எங்கள் ஆட்சியெல்லாம் சொல்லுவாங்க தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களாம், ஸ்டிச்சிங் இருக்கும், அதனால ரொம்ப பெயின் இருக்கும், ரொம்ப கஷ்டம். சி செக்ஷன் அந்த டைமில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹையாகிடுச்சு. நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சி செக்ஷனும் நார்மல் டெலிவரி இது மாதிரி தான், டக்குன்னு ரெக்கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ், ஆல் த பெஸ்ட். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் டைம். நீங்கள் வந்து என்ன வேணாலும் சாப்பிட்றதுக்கு, எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட என்ன சொல்ல ப்ரெஷியஸ் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே வச்சுக்கோங்க, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே தூர போடுங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ஹாப்பியாக இருங்க. ஸோ என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரே பண்ணிக்காதீங்க, நமக்கு நார்மல் டெலிவரி நடக்குமா, சி செக்ஷன் நடக்குமா அப்படின்னு ஒரே பண்ணிக்காதீங்க. எது நடக்குமோ அது நடக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பயப்படுறதுக்கு தக்கன எதுவுமே கிடையாது.
ஏன்னா இப்போ வந்து மெடிசின்ஸ் எல்லாமே அவ்வளோ வந்து நல்ல மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதனால வந்து C-செக்ஷன்னாலும் உங்களுக்கு எந்த பயமே கிடையாது. நார்மல் டெலிவரி மாதிரி தான். இப்போ நான் இருக்கேன்ல 2 C-செக்ஷனுக்கு அப்புறம் கன்று மாதிரி நிற்கிறேன்ல, அதனால C-செக்ஷன் வந்து உங்களுக்கு பயமே கிடையாது. ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். எல்லாமே மனசு தான். நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எந்த இதில் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், அது சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் சாப்பிடுங்க. இதுதான் பர்ஃபெக்ட். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு பொருள் சாப்பிடணும்னு தோணுதுன்னா அது உங்கள் பேபி கேட்குதுன்னு அர்த்தம். அதனால உங்கள் பேபிக்கு வேண்டி நீங்கள் எந்த ஃபுட் வேணாலும் சாப்பிட்லாம். எல்லாமே ஒரு அளவாட்டு வச்சுக்கோங்க. அளவாட்டு சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஹெல்த்தியாட்டு நார்மல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பருப்பு, சிக்கன், மட்டனு, ஏன்னா அதுலலாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நட்ஸு சாப்பிடுங்க, கீரை எடுத்துக்கோங்க டெய்லி, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, நிறைய பால் குடிங்க. அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ஃபுட்டும் உங்கள் உடம்புல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணும், சாக்லேட்டா, ஐஸ்கிரீமா, கேக்கா, எது வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. எல்லாமே நல்லது தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து என்ன சொல்கிறதுக்கு மைண்ட் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா வந்து நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கும்போது உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் பேபியோட க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் உங்கள் மைண்டை வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. எந்த நெகட்டிவ் தாட்டும் இருக்காமல். யாராவது டென்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போகாதீங்க, விலகியே இருங்க அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ அது ஒரு டிப்பு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுக்கு, ஸோ வேறு எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நான் முக்கால்வாசி ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னோடய டெலிவரி ஸ்டோரியை நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டெலிவரி இதை ஸ்மூத்தாக கொண்டு போகணும். இந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப நான் என்ன ஃபேஸை காணிச்சே நான் பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும்ல. அதனால தான் நான் மகியோட ஃபோட்டோஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.